பிப்ரவரி 14 திருச்சியில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் பாஜக தலைவர்கள் துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். பங்கேற்க QR கோடில் பதிவு செய்க. தமிழக டிஜிபி நியமனம் தொடர்பாக விதிகளை தளர்த்தியும் காலக்கெடு விதித்தும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. தமிழகத்தில் பொறுப்பு டிஜிபி நியமனம் செய்யப்பட்டதை எதிர்த்தும் முறையான டிஜிபி நியமனத்தில் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்களை தமிழக அரசு பின்பற்றவில்லை என்றும் கூறி யூடியூபர் கிஷோர் கே சுவாமி தரப்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு இன்று நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு சார்பில் டிஜிபி பதவிக்கு தகுதியானவர்களை தேர்வு செய்யும் போது சட்டம் ஒழுங்கு, உளவுத்துறை போன்ற பிரிவுகளில் 10 ஆண்டுகள் அனுபவம் இருக்க வேண்டும் என்ற மத்திய அரசின் விதியால் திறமையான பல மூத்த அதிகாரிகளின் பெயர்கள் விடுபடுகிறது என்று வாதிட்டது. மேலும் தேர்வுக்குழுவில் டிஜிபி இல்லாத பட்சத்தில் கூடுதல் உள்துறை செயலரை சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் UPSC ஏற்க மறுப்பதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது நிரந்தர டிஜிபியை நியமிக்காமல் தற்காலிக டிஜிபியை நியமிப்பது உச்சநீதிமன்றத்தின் முந்தைய தீர்ப்புகளுக்கு எதிரானது என்று மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தமிழக டிஜிபி நியமனத்தில் நிலவும் சிக்கல்களை களையும் விதமாக டிஜிபி பதவிக்கு பரிந்துரைக்கப்படுபவர்கள் சட்டம் ஒழுங்கு, உளவுத்துறை போன்ற பிரிவுகளில் 10 ஆண்டுகள் பணியாற்றி இருக்க வேண்டும் என்ற விதியை தளர்த்தினர். அதேபோல தேர்வு குழுவில் தமிழகத்தைச் சேர்ந்த 2 அதிகாரிகள் இடம்பெற வேண்டும். டிஜிபி பதவி காலியாக இருக்கும் பட்சத்தில் அவருக்கு இணையான அந்தஸ்தில் உள்ள ஒரு மூத்த அதிகாரியை குழுவில் இணைக்க வேண்டும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். புதிய விதிகளின் அடிப்படையில் தகுதியான அதிகாரிகளின் பட்டியலை 1 வார காலத்திற்குள் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு பரிந்துரைக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.